இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். உள்ளங்கையில் பொறித்து வைத்தீர், ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் பொறித்து வைத்தீர், ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே. என்னில் நீ வாழ்ந்தாலே வாழ்வாகுமே, என்னில் நீ வாழ்ந்தாலே வாழ்வாகுமே. என் துன்பம் எல்லாமே மாறிடுமே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். எனதருள் ஒன்றேதான் போதுமென்றீர், உன் இல்லம் எந்நாளும் வாழ்ந்திடுவேன். எனதருள் ஒன்றேதான் போதுமென்றீர், உன் இல்லம் எந்நாளும் வாழ்ந்திடுவேன். வரமொன்று கேட்கின்றேன் தந்திடுவாய், வரமொன்று கேட்கின்றேன் தந்திடுவாய். ஒரு நாளும் உனை பிரியா நிலை தாருமே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி, பொது காலத்தின் 10ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். 1 அரசர்கள் அதிகாரம் 19, இறைவசனங்கள் 19 முதல் 21 முடிய. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவைக் கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து,
நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 33 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முக்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு ஆணையிடுதல் பற்றி பேசுகின்றார். ஆணையிடுதல் என்பது அடிப்படையில் கடவுளுடைய பெயரால் நேர்ச்சைகளை மேற்கொள்ளுவது. யூதர்கள் கடவுளின் பெயரால் நேர்ச்சைகள் செய்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டனர். இதுவே ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றுவது என்பது. இணைச்சட்டம் 23, 21 முதல் 23 முடிய உள்ள இறைவசனங்கள். இப்படிப்பட்ட நேர்ச்சைகள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிச்சயமாக நல்லதுதான். கடவுள் மீது நாம் கொண்ட அன்பின் வெளிப்பாடாகவும், கடவுள் நமக்கு பொழிந்துள்ளவற்றிற்கு நன்றி கூறும் விதமாகவும், நம்மையே ஒருத்து நம் வாழ்வை இன்னும் மேம்படுத்திக் கொள்ளும் பொருட்டும் நேர்ச்சை முயற்சிகள் மோசேயால் இஸ்ரேல் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் யூதர்களோ நேர்ச்சைகளின் இந்த அடிப்படை நோக்கத்தை மறந்துவிட்டு தாங்கள் மற்றவர்களை விட ஒருபடி மேலானவர்கள் என்று காட்டும் பொருட்டும், கடவுளின் மனதை விரைவாக மாற்றி தாங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் தங்களின் சக்திக்கு மீறிய காரியங்களை கடவுளுக்கு நேர்ச்சையாக அளிப்பதாக ஆணையிட்டுவிட்டு பின்பு அதை நிறைவேற்றுவதற்கு மிகவும் துன்பப்பட்டனர். இறைமகன் இயேசுவை பொறுத்த அளவில் இப்படிப்பட்ட பகீரத முயற்சிகள், அதாவது தங்களது சக்திக்கு மீறிய செயல்களை மேற்கொள்வதாக வாக்களிப்பது தேவையற்றது மட்டுமல்லாமல் அது முட்டாள்தனமானதும் கூட. காரணம், இங்கு கடவுளை நாம் நம்மீது அக்கறையற்றவராக நினைப்பது மட்டுமல்லாமல் அவரது மனதை மாற்றும் நோக்கத்தோடு நாம் முயற்சிகள் மேற்கொள்ளுவது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை இறைமகன் இயேசு எடுத்துரைக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டிலும் நம் வார்த்தைகள் மட்டிலும் தீர்க்கமான சிந்தனையோடு இருந்து ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்கிற மனநிலையோடு செயல்பட்டோம் என்றால் அதுவே போதுமானது. இதை விட்டுவிட்டு கடவுளை மாற்ற முயற்சி செய்வது என்பது அபத்தமானது, முட்டாள்தனமானது. அன்பிற்குரியவர்களே, இன்றும் கூட பல மனிதர்கள் தங்கள் வாழ்வில் துன்பங்களும் பிரச்சனைகளும் வரும்போது, தாங்கள் விரும்புவதை அடைய முடியாத போது, கடவுள் தங்கள் மீது கோபமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு பல்வேறு விதமான நேர்ச்சைகளை நேர்ந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்காக மிகவும் துன்பப்படுகின்றனர். நேர்ச்சைகளை மேற்கொள்வதில் இப்படிப்பட்ட தவறான மனப்பான்மைகள்
தவிர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை பெற்றுச் செல்ல இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நேர்ச்சை குறித்த இன்னும் ஒரு செய்தியும் காண கிடைக்கிறது. கடவுளின் பெயரால் நேர்ச்சைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது நம் தலைமுடி உட்பட இந்த உலகின் எதன் மீதும் நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நினைவிற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எவற்றின் மீது நமக்கு அதிகாரம் இல்லையோ அவற்றின் மட்டில் நேர்ச்சைகளை மேற்கொள்வது சரியானதா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவது அவசியமானது. எப்படிப்பட்ட காரியங்கள் மீதும் செயல்பாடுகள் மீதும் நமக்கு கட்டுப்பாடு உண்டோ அவற்றின் மட்டில் நாம் சரியாகவும் தீர்க்கமாகவும் நடந்து கொண்டாலே போதுமானது. இதுதான் இறைவனுக்கு ஏற்ற காரியமாக இருக்கின்றது. இதையே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நம் கட்டுப்பாட்டிற்கு உள்ளே இருக்கின்ற விஷயங்கள் மட்டில் தீர்க்கமான சிந்தனையோடு செயல்படாமல் கடவுளை திருப்திப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு ஏராளமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்வது, நேர்ச்சைகளை நிறைவேற்ற முயற்சி எடுப்பது சரியானதா என்கின்ற கேள்வியை எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, நாங்கள் மேற்கொள்ளும் நேர்ச்சைகளை சரியான மனநிலையோடு மேற்கொள்ள வரம்தாரும். ஆமேன். தேடி வருகின்றேன் வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே. இறைவா, விடியலை தேடி வருகின்றேன் வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே. நிலையானது என்றும் நிலையானது வார்த்தைகள் என்றும் நிலையானது. குறையாதது சற்றும் குறையாதது அதில் உறைந்திடும் அன்பு குறையாதது. இன்று உயிர் வாழ்கிறேன் உம்மில் நிறைவாகவே. இன்று உயிர் வாழ்கிறேன் உம்மில் நிறைவாகவே. உந்தன் பணி வாழ்வை முழுதாக நிறைவேற்றவே. இன்று விடியலை தேடி வருகின்றேன் வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே. இறைவா, விடியலை தேடி வருகின்றேன் வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே. சிந்தையிலே உந்தன் சொந்தங்களே என்றும் ஓயாத அலையாக எழுகின்றதே. மந்தையினாயனே என் இயேசுவே, எந்தன் நெஞ்சமே உமை காண விழைகின்றதே. நித்தம் கவி பாடுவேன் நாதா உமக்காகவே. நித்தம் கவி பாடுவேன் நாதா உமக்காகவே. உந்தன் நிதான கனவினை
நனவாக்கவே இன்று விடியலை தேடி வருகின்றேன். வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே இறைவா விடியலை தேடி வருகின்றேன். வார்த்தையை எந்தன் வாழ்வாக்கவே